இப்போ தொடர்ச்சியாக வந்து ஆணவ படுகொலை நடக்குது. இன்னைக்கு சமீபம் நடந்த கவின் படுகொலையெல்லாம் பார்த்தோம். இது இன்னைக்கு நடந்த கொலைகள் கிடையாது. தொடர்ச்சியாக நம்ம கண்ணகி முருகேசன் வழக்கில் பார்த்தோம். தலித் சமூகம் ஒரு வன்னியர் பெண்ணை கல்யாணம் பண்ண உடனே கண்ணகியும் போட்டு கொன்று எரிச்ச இதெல்லாம் இருக்கு. உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா பார்த்தோம். திவ்யா ரோஷன் வழக்கை பார்த்தோம். கோகுல்ராஜ் கொலை வழக்கை பார்த்தோம். இப்போ இந்த வழக்குகள்லாம் பார்த்து சொன்னா இதெல்லாம் திட்டமிட்டு லவ் பண்ணாங்க. கோகுல்ராஜ் கேஸும் கவின் கேஸ் மட்டும்தான் தன் சமூக சார்ந்த பெண் கூட பேசுறான், உட்காந்து பழகுறான், காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே வெட்டி கொள்றான் பாருங்க. எஸ்ஏஎஸ் ஆக்ட் என்பது வந்து முன்கூட்டிய தடுப்பு சட்டம். தலித் சமூகத்தில் யாருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கோ அவங்களுக்கு ஆயுதம் வச்சு கொள்ள உரிமை கொடுக்கணும். இது சட்டம். இந்த சட்டத்தை என்னைக்குனாச்சும் இங்க இருக்க தமிழக அரசோ நிர்வாகம் நடைமுறைப்படுத்திருக்காங்களா? அப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தான்னு சொன்னா இன்னைக்கு கோகுல்ராஜ் போல, இளவரசன் போல, கவினை போல எந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருந்திருக்காரு. அப்ப இது யார் செய்யணும்னு சொன்னா முதல்ல முதலமைச்சர் செய்யணும். அவங்க முதல்ல சொன்ன வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தா மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் நடக்கிற ஆணவ படுகொலை எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு திறம்பட எந்த ஒரு தொகையும் காசும் வாங்காம பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யார் நிற்கிறாங்க விஷயத்த நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்குறோம். தமிழ்நாட்டில் நிறையா மூத்த வழக்கறிஞர்கள் இருந்தால் கூட ஒரு சில வழக்கறிஞர்கள் தான் இன்னைக்கு சமூகத்தில் இருக்க ஒரு சில வழக்கறிஞர்கள் தான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது போன்ற பாதிக்கப்பட்ட நபர் பக்கம் நிற்கிறாங்க. மற்ற எல்லாமே கொஞ்சம் கமர்ஷியலாக தொழில் ரீதியாக பொருள் ரீதியாக போனால் கூட ஒரு சில நபர்கள் நிற்கிறாங்க. அது போன்ற நபர்கள் தான் வந்து மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன். தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஏஎஸ் ஆக்ட் சரி நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிறது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு தான் பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, செக்ஷன் 8 சட்டப்பிரிவு விதி 8 இருக்குது. 8 என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்து நபருக்கு எதிராக நீ வந்து அக்கரன்ஸில் இருக்குன்னு அவசியம் கிடையாது, உங்களை கத்தி எடுத்து வெட்டுன்னு அவசியம் கிடையாது. அந்த யார் மாஸ்டர் மைண்டாக இருக்கிறாங்களோ, யார் பின்புலமாக இருக்கிறாங்களோ, அந்த அக்கரன்ஸ் ஈடுபட்ட நபர்களுக்கு பண ரீதியாக மற்ற ஆள் ஆயுதம் எது கொடுத்தாலும் என்ன பண்ணா அந்த கொடுக்கூடிய நபர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை மற்ற வேற ஒரு அதர் கம்யூனிட்டியா இருந்தான்னு சொன்னா இது எஸ்எஸ் ஆக்ட் போடணும்னு சொல்லி சொல்லுது. இப்ப இந்த வழக்கில் முக்கியமான A2 சம்போ செந்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நபர் அவர். அப்ப அந்த நபர் மிகப்பெரிய மாஸ்டர் மைண்டா இருந்திருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பல வழக்குகளை சம்மந்தப்பட்டிருந்தா கூட காவல்துறையிலும் கைது செய்யப்படலை. சம்போ செந்திலோட பிளானே தான், யார் முக்கியமான நபரோ ஒரு பின்புலமா இருந்து மாஸ்டர் மைண்டா இருந்து எல்லாம் செலவு பண்ணி இது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அப்ப ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு வந்து சம்போ செந்தில் பண ரீதியாக உதவி செஞ்சிருக்கா, அப்படி அவங்களுக்கு ஆயுதங்கள் வழங்கியிருக்கா, அப்படி மொட்டைகிருஷ்ணன் மூலியமா சம்போ செந்தில் மூலியமா தான் 60 லட்சத்துக்கு மேற்பட்ட கோடிக்கணக்கில் பணங்கள்லாம் வந்து கைமாறி இருக்குது. அப்ப ஒரு தலித் சமூகத்துக்கு எதிராக ஒரு நான் தலித்து வந்து நீங்க ஒரு இது ஈடுபடக்குள்ள இது பிரைமரி அக்யூஸ்டுகள் நீ எஸ்சியா இருந்தாலும் கூட இது மூளை பிரெயின் யார் செயல்பட்டா அது மாற்று சமூகமா இருந்தா நான் தலித்தா இருந்தா அது எஸ்எஸ் ஆக்ட் போடணும். இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா தலித் சமூகத்தை சார்ந்த ரவுடிகளை வச்சு கொல்லப்படுவாங்க. ஆனா அந்த கொல்ல ஏவி விட்டு நபர் யாருன்னு பார்த்தா நான் தலித்தா இருப்பான். அவங்க நோக்கம் என்ன, ஒரு தலித்தை வந்து கொல்லணும், அவ்வளவுதான். ஆனா கொலை செய்ய நபர் தலித்தா இருப்பாங்க. அதனால வந்து எஸ்எஸ் வராதுன்னு சொல்ல முடியுமா? சட்டமே தானே. ஒரு தலித்துக்கு எதிராக பண ரீதியா பொருளாதார ரீதியா மற்ற ரவுடி ஆல் சப்போர்ட் மொபிலைஸ் பண்ணி தரது அப்படின்னு சொன்னா எனி டிஸ்பியூட் அது எதா இருந்தாலும் சரி, ஒரு ஆளுக்கு எதிராக இருந்தாலும் சரி அல்லது நிலம் மற்ற எனி டிஸ்பியூட் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கு எதிராக ஒரு நான் தலித்து இருந்தா கூட அது என்ன பண்ணணும்னு சொன்னா எஸ்எஸ் ஆக்ட் போடணும். இது எப்போ இதாகும்னு சொன்னா நீதிமன்ற விசாரணைக்கு வரும்போது நான் தலித்துக்கு மட்டும் எஸ்எஸ் ஆக்ட் வந்து சார்ஜ் பண்ணி விசாரணை நடக்கும். நான் தலித் அல்லா நபர்களுக்கு நார்மல் செக்ஷன்ல வந்து நடக்கும். அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ண முடியும். ஆனா இங்க இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா காவல்துறை முன்கூட்டியே அது வந்து பண்ணி எஸ்எஸ் ஆக்ட் போடாம வெறும் நார்மல் பிஎன்எஸ் ஆக்ட்ல வந்து போட்டு ரிமாண்ட் பண்றாங்க. இப்போ அதனால வந்து எஸ்ஐ இது என்ன தான் இதில் வந்து பிரைமரி அக்யூஸ்ட் எல்லாம் வந்து எஸ்சியா இருக்கிறாங்க. இப்போ நாகேந்திரன் உள்ளிட்ட நபர்கள் எல்லாம் எஸ்சி, மற்ற இந்த ஆற்காடு சுரேஷ் சம்மந்தப்பட்ட எஸ்டி மக்கள், அதனால வந்து இதில் எஸ்எஸ் ஆக்ட் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இதில் வந்து மிகப்பெரிய பிரெயினாக இருக்க நபர் சம்போ செந்தில் ஒரு நான் தலித்னால இது கட்டாயம் எஸ்எஸ் ஆக்டில் வந்து வரும். அப்போ ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இப்ப தொடர்ச்சியா வந்து ஆணவ படுகொலை நடக்குது இன்னைக்கு. நம்ம சமீபம் நடந்த கவின் படுகொலை எல்லாம் பார்த்தோம். இது இன்னைக்கு நடந்த கொலைகள் கிடையாது. தொடர்ச்சியா நம்ம கண்ணகி முருகேசன் வழக்குல பார்த்தோம். ஒரு தலித் சமூகம் ஒரு வன்னியர் பெண்ணை கல்யாணம் பண்ண உடனே கண்ணகியும் போட்டு கொன்னு எரிச்ச இதெல்லாம் இருக்கு. உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா பார்த்தோம். இது பண்ணாங்க. திவ்யா ரோஷன் வழக்க பார்த்தோம். கோகுல்ராஜ் கொலை வழக்க பார்த்தோம். இப்ப இந்த வழக்குகள்லாம் பார்த்து சொன்னா இதெல்லாம் திட்டமிட்டு காதல் திருமணம் லவ் பண்ணாங்க, தெரிஞ்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே எப்படி வந்து இப்ப கண்ணகி முருகேசன் கேஸ்லாம் திருமணம் பண்ணி ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்க, வெட்டி கொண்டாங்க. கௌசல்யா அப்படிதான். ஆனா கோகுல்ராஜ் கேஸும் கவின் கேஸ் மட்டும்தான் தன் சமூக சார்ந்த பெண் கூட உட்காந்து பேசுறான், உட்காந்து பழகுறான், காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே வெட்டி கொள்றான் பாருங்க. இது எவ்வளவு பெரிய இது. இதான் சட்டம் என்ன சொல்றேன்னா, எஸ்ஏஎஸ் ஆக்ட் என்பது வந்து அது வந்து பிரிவென்டிவ் ஆக்ட், முன்கூட்டிய தடுப்பு சட்டம். மற்ற நீ நார்மல் பிஎன்எஸ் ஆக்ட்ல வந்து நீ ஒரு அக்கரன்ஸ் ஒரு தப்பு நடந்தா நீ புகார் கொடுத்தா புகார் வாங்கி முதல் தகவலை பதிவு செஞ்சு வழக்கு விசாரிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க, அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா எஸ்ஏஎஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்ட நிர்வாகம் முன்கூட்டி ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி இந்த மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து இது மாதிரி சாதி ரீதியான பிரச்சனை இருக்குது, எங்கெங்கெல்லாம் சாதி ரீதியான கலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அப்போ இந்த பகுதியில் சாதி பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முன்கூட்டி மாவட்ட நிர்வாகம் முடிவு பண்ணிடுச்சுன்னா அந்த பகுதியில் முன்கூட்டியே ஒரு காவல் நிலையம் அமைக்கப்படும். இது சட்டம். அந்த பகுதியில் தலித் மக்களுக்கு எதிராக இவங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாதுன்னு முடிவாயிடுச்சுன்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கிற தலித் சமூக சாரா நபர்களிருந்து ஆயுதங்கள்லாம் கைப்பற்றணும். துப்பாக்கி இருந்தா துப்பாக்கியை ஒப்படைச்சிடணும். யாருக்கிட்ட? அவங்க ஆர்டிஓ போட்டு விசாரணை போட்டு மாவட்ட ஆட்சியர் துப்பாக்கி ஒப்படை சொல்லணும். அதை விட தாண்டி என்னன்னு சொன்னா தலித் சமூகத்தில் யாருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கோ அவங்களுக்கு ஆயுதம் வச்சுக்கொள்ள உரிமை கொடுக்கணும். இது சட்டம். இந்த சட்டத்தை என்னைக்குனாச்சும் இங்க இருக்க தமிழக அரசோ நிர்வாகம் நடைமுறைப்படுத்திருக்காங்களா? முன்கூட்டியே இந்த இடத்துல சாதி ரீதியாக பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு எங்கனாச்சும் ஆய்வு பண்ணி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தான்னு சொன்னா இன்னைக்கு கோகுல்ராஜ் போல, இளவரசன் போல, கவினை போல எந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருந்திருக்காது. அப்ப இது யார் செய்யணும்னு சொன்னா முதல்ல முதலமைச்சர் செய்யணும். 6 மாசத்துக்கு ஒரு முறை கூட்டத்தை கூட்டணும். தமிழ்நாட்டில் எங்கெங்க சாதி ரீதியான பிரச்சனை நடைபெற போகுது, எங்க நடந்துச்சு, மாவட்ட ஆட்சியர் வர வச்சு உங்க மாவட்டத்தில் இது மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடிய இடங்கள்னா இருக்குதா, நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு இருக்கின்ற முதலமைச்சர் அந்த கூப்பிட்டு ஒரு கலெக்டர் ஆய்வு பண்ணி தான் சொன்னா முதலமைச்சர் கேட்ட காரணத்துக்காக நடவடிக்கை எடுப்பாங்கல்ல. இதுவரையும் எந்த முதலமைச்சரும் கூப்பிட்டு கேட்கலையே. ஏற்கனவே எப்பயே கூட்டம் நடக்குது. இப்ப கூட திமுக அரசு சமூக நீதி ஆட்சிங்கிறாங்க, சமத்துவ ஆட்சிங்கிறாங்க, எல்லாமே சொல்றாங்க. ஆனா சமூக நீதி ஆட்சி தொடர்ச்சியா படுகொலை நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு தலித் சமூகத்தின் மீதான படுகொலைகள். புதுக்கோட்டையில வந்து வண்டி ஒட்டி போன புல்லட் கையை வெட்டுறாங்க. தூத்துக்குடியில் இன்னைக்கு கவின்குமார் அந்த பொண்ணை 2 பேரும் 12 லட்சம் நிதி கொடுக்குறாங்க. அவனுடைய 6 மாச சம்பளம் தான் அந்த 12 லட்ச ரூபா நிதியே. அவங்க கல்லூரியில் கிட்டத்தட்ட கோல்டு மெடலிஸ்ட், முதல் மாணவனா கல்லூரியில் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து வாங்கியிருக்கான். பொறியியல் கல்லூரி இதில் வந்து பொறியாளராக வந்து மின் பொறியாளராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய ஐடி ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கேட்டுக்கொண்டது கூட வந்து அந்த பையன் இல்லை நம்ம செட்டில் ஆகிட்டு திருமணம் பண்ணிக்கலான்னு சொல்லி அவ்வளோ ஒரு மெச்சூராக இருந்த பையனை வந்து நீ ஒரு மிகப்பெரிய வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதுக்கு வந்து முழுக்க காரணம் அரசு தான் காரணம். ஏன்னா அவேர்னஸ் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. ஏன்னா என்ஜிஓ அலோவ் பண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ நீலம் பண்பாட்டு மையம் போன்ற அமைப்புகள்லாம் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்போ இந்த அமைப்பெல்லாம் அரசு ஊக்குவிக்கணும். ஊக்குவிச்சு எங்கெங்கெல்லாம் தலித் பிரச்சனை நடக்குதோ அங்கே போய் நீங்கள் வந்து என்ஜிஓ நீங்கள் கிளாஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இது போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் அனுமதிக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நாம பண்ண நம்மளை தடுக்கிறாங்க. போய் நீங்க உள்ளே போகாதீங்க, நீங்கள் உள்ளே போனால் இங்கே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு யார் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமோ அவங்களை தடுத்து அனுப்புறாங்க, நம்ம மேல வழக்கு போடுறாங்க. இதான் இன்னைக்கு இருக்கிற அரசோட நிர்வாகத்தோட மிகப்பெரிய குறைபாடா இருக்கு. இன்னைக்கு அவங்களும் தடுக்கிறது இல்லை, தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது இல்லை. இப்போ நீலம் பண்பாட்டு மையம் போன்ற எந்த அமைப்புகள்லாம் வந்து இந்த சமூக ஒடுக்கப்பட்ட கடைநிலை மக்கள் நலம் சார்ந்து செயல்படுறாங்களோ
அவங்களையும் ஒடுக்கப்படுறது, நீங்க போக தடுக்கிறது, நீங்க உள்ள போகாதீங்க, நீங்க போனாதான் பிரச்சனையா வருது, இந்த ஊர் அமைதியா இருக்குது, நீங்க தூண்டி விடாதுன்னு சொல்லிட்டு இப்ப இது போன்ற அமைப்புகள்லாம் வந்து என்ன பண்றாங்க, புறந்தள்ளுறாங்க. அப்ப சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய மாவட்ட நிர்வாகம் சரி, தமிழக அரசும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாம மெத்தன போக்காகவும் கவனக்குறைவாகவும் இருக்கிறதுனால தான் இது போன்ற படுகொலைகள் தொடர்ச்சி நிகழ்த்தப்படுது. இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த மக்களுடைய கல்வி பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக தான் மத்திய அரசு நிதி கொடுக்குறாங்க, மாநில அரசு பாதி போட்டு இந்த மக்களுக்கு செய்யணும். விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அவேர்னஸ்க்காக நிதி ஒதுக்குறாங்க. ஆனா அந்த நிதி கூட அரசு செலவு பண்றது இல்ல. அரசு செலவு பண்ண அந்த வந்த நிதியை திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த நிதி வந்து எனக்கு தேவைப்படலன்னு சொல்லிட்டு. இல்லன்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கும் நிதிய வேற திட்டத்துக்கு வந்து இது பண்றாங்க. இப்ப கூட இந்த திமுக ஆட்சியில கூட வந்து ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து மகளிர் திட்டத்துக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அதெல்லாம் வந்து பிரச்சனை ஆனுச்சு. இது போன்ற இந்த மக்களுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு, பொருளாதார மேம்பாட்டுக்கு, சமூக நீதிக்கு என்ன செலவு பண்ணுமோ அந்த தொகையை செலவு பண்ணாம அப்படியே வச்சிருந்து அது திரும்ப அப்படி கணக்கு அனுப்பப்பட்டு அந்த நிதி வேற ஒரு இதுக்காக பயன்படுத்திக்கிற நிலை தான் நீடிச்சு இருக்கு இன்னைக்கு. அப்ப அரசு இந்த மக்களுக்கு எது செலவு பண்ணுமோ அதை முறையா செலவு பண்ணாவே, முறையா சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாவே இது போன்ற சாதிய படுகொலைகள்லாம் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு கேட்கிறோம். ஆனால் இனிமேல வருங்காலத்துல கவின் போன்ற படுகொலைகள் நிகழ்த்தப்பட்ட பின்புனாச்சும் இந்த தமிழக அரசு இந்த மக்களுக்கு ஒரு சாதகமான அரசு இருக்குன்னு நினைக்கிறோம் நாம. ஆனா இதுவரையும் நடந்துக்கல, இதுவரையும் நம்ம இருக்கும் இல்ல. இனிமேலாவது இந்த இருக்கிற காலத்திலனாச்சும் இந்த மக்களுக்கான ஒரு நல்லது செய்யுமான்னு சொல்லி யோசனை பண்ணி தான் பார்க்கணும் நாம அப்படின்னு நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.